வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்து பார்க்கலாமா? வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது வந்து ஒரு செம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவலை வந்து நான் படித்த உடனே கண்டிப்பாக இதை வந்து ஒரு வீடியோவாக போடணும் அப்படிங்கிறதான் வந்து நான் வந்து உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேசிய ஓய்வூதியம் திட்டம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? மாதம் ரூபாய் 5000 செலுத்துனீங்கன்னா ரிட்டன் எவ்வளோ வரும் தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வரி சலுகையோடு வரக்கூடிய முக்கியமான ஒரு ஓய்வூதிய கணக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திரும்ப வந்து பெறப்போகிற தொகையும் வந்து இதில் வந்து சொல்லிட்டாங்க. அதுதாங்க என்பிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசாங்க ஆதரவோடு இயங்கும் ஓய்வூதிய திட்டமான இந்த சேமிப்பு திட்டமான தேசிய ஓய்வூதிய திட்டம் வந்து தனிநபர்கள் வந்து தங்களோட ஓய்வுக்கு பின்னாடி நிலையான ஒரு நிதியை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். இது வந்து ஓய்வூதியம் வந்து ஒரு நிதி ஒழுங்குமுறை, அதுக்கப்புறம் வந்து மேம்பாட்டு ஆணையத்தால், அதாவது பிஎஃப்ஆர்டிஏ அதை வந்து கட்டுப்படுத்துது. மேலும் இந்த திட்டத்தில் வந்து முதலீடு செய்கிறவங்க தங்களோட துணிச்சல், அதுக்கப்புறம் வந்து வருவாய் எதிர்பார்ப்புகளோட வசதியை பொறுத்து தான் வந்து இந்த பங்குச்சந்தை நிறுவன கடன், அப்படி இல்லைன்னா அரசாங்கத்தோட பத்திரம் அப்படின்னு என முதலீடு அதில் வந்து செய்யணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கும் நெகிழ்வுத்தன்மையை வந்து இது வந்து வழங்குது. தேசிய ஓய்வூதிய திட்டம் அப்படி எப்படி வந்து செயல்படுது அப்படின்னா, தேசிய ஓய்வூதிய திட்டம் வந்து நீண்ட கால ஒரு ஓய்வூதிய கணக்காக வந்து செயல்படுது. நீங்கள் வந்து வேலை பார்ப்பீங்க இல்லையா, அந்த ஆண்டுகளில் வந்து தவறாமல் பங்களிக்கும், அதாவது உங்களோட அமௌண்ட்டை செலுத்தும் பட்சத்தில் வந்து இந்த தொகை வந்து பங்குச்சந்தையோடு வந்து இணைக்கப்பட்டு வருமானம் மூலமாக வந்து வளரும். நீங்கள் 60 வயதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் திரட்டப்பட்ட மொத்த தொகையில் 60% வந்து வரி இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். மீதமுள்ள 40% வந்து பார்த்திங்கன்னா மாதாந்திர ஓய்வூதியமாகவும் பென்ஷனாகவும் உங்களுக்கு வந்து வரும். 2 வகையான வந்து பார்த்திங்கன்னா தேசிய ஓய்வூதிய திட்டங்கள் வந்து இருக்காங்க. என்பிஎஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று என்னது அப்படின்னா, இது வரி சலுகையோடு வரும். முக்கியமாக வந்து ஓய்வூதிய கணக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திரும்ப பெறும் தொகையை வந்து இதில் வந்து சொல்லிடுவாங்க எவ்வளோ தொகை உங்களுக்கு வரும்னு. ரெண்டாவதாக வந்து என்னதுன்னா, கூடுதல் வரி சலுகைகள் இல்லாமல் வந்து பணப்புழக்கத்தை வழங்கும் சேமிப்பு கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நிதி மேலாளராக வந்து மாறலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் சொத்து ஒதுக்கீட்டை கூட மாற்றலாம். இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய ஓய்வு திட்டங்களை வந்து விட ரொம்பவுமே வந்து நெகிழ்வுத்தன்மையை வந்து இது வந்து மாற்றுது. தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கிடைக்கும் வரி சலுகைகள் என்ன ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? இது வந்து உங்களுக்கு என்ன விதமான வரி விலக்குகளை வந்து கொடுக்குது அப்படின்னா, உங்களோட 80, அதாவது பிரிவு 80சியின் கீழே வந்து பார்த்திங்கன்னா 80CC-D1 வந்து இது வந்து 1.5 லட்சம் வரை வந்து நீங்கள் வந்து பெறவருக்கு வந்து தகுதி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 80CC-D1Bக்கு கீழே பார்த்திங்கன்னா கூடுதலாக 50,000 வந்து விலக்கு கிடைக்கிது. இதன் மூலமாக வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் அந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ வந்து 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் இதிலேருந்து விலக்கு கொடுத்துக்கலாம். இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ரூபாய் 5000 செலுத்தினா எவ்வளோ கிடைக்கும் தெரியுமா? 30 வயசில் வந்து நீங்கள் தேசிய ஓய்வு திட்டத்தில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5000 வந்து முதலீடு செய்கிறீங்க. அப்போ வந்து 60 வயசு வரையும் வந்து நீங்கள் வந்து இதை வந்து தொடரலாம். அப்போ சரியாக வந்து ஆண்டுக்கு 10% வந்து வருமானம் கிடைக்கும் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5000 முதலீடு செஞ்சிங்கன்னா 30 ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து நம்ம பண்ணுற அமௌண்ட் வந்து எவ்வளோ தெரியுமா? 18 லட்சம். அப்போ 10% வந்து வருமானத்தில் எதிர்பார்க்கப்படும் தொகை அப்படின்னா சுமார் வந்து 1.13, 1,13,00,000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓய்வு பெறும்போது இந்த தொகையில் வந்து நீங்கள் 60%, அதாவது ரூபாய் 68 லட்சம் வரையும் வந்து நீங்கள் வந்து இதிலேருந்து எடுத்துக்கலாமா. மீதமுள்ள இந்த 40%ல் வந்து ரூபாய் 45 லட்சம் வரும் இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து அதாவது வாங்குறதுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் வந்து உங்களோட வருமானம் ஈட்டுனீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 22,000லேருந்து 23,000 வரை வந்து உங்களோட கடைசி ஆயுள் வரைக்கும் அதுலேருந்து உங்களுக்கு வந்து வருமானமாக வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த திட்டத்தில் வந்து முதலீடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அதுக்கு என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா, குறைந்த செலவு, அதுக்கப்புறம் வந்து வெளிப்படையானது, அப்புறம் வரி விலக்கும் வந்து கொடுக்குறாங்க. இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிதி மேலாண்மை, அப்புறம் வந்து கட்டணங்கள், அதுக்கப்புறம் உலகளாவியலில் வந்து மிக குறைவானது. இது வந்து உங்களோட பணம் வந்து அதிகமாக வந்து முதலீடு செய்யப்படுறதை வந்து உறுதி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் பிபிஎஃப் அப்படி இல்லைன்னா வங்கி வைப்பு தொகை போன்ற பாரம்பரிய சேமிப்பு திட்டங்களை விட வந்து இது நீண்ட கால வளர்ச்சி திறனையும் இது வந்து வழங்குது. எனக்கு தெரிஞ்சு முதலீடு பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி ஏதாவது ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி இருப்பவங்கள அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த என்பிஎஸ்ஸை வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து இதை வந்து அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இது வந்து ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலாக இருக்கும். நம்மளும் இது போன்ற தொடர்ந்து வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.